இவிஎம் மூலமா தான் ஒட்டுமொத்த மக்களின் வாக்குரிமை பறிக்கப்படுகிறது. வாக்குரிமை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவிஎம்ஐ ஒளி அனைத்து கட்சிகளை சேர்ந்தவர்களும் அனைத்து மக்களும் இளைஞர்களும் இதுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கணும்ன்றதான் சுப்ரீம் கோர்ட்டை தலையிட வைத்து எலெக்ஷன் கமிஷனை வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்ப வைக்கணும். உன்னை யார் தெர்மல் பிரிண்ட் போட சொன்னா, ஏன் லேசர் பிரிண்ட் போடக்கூடாது, ஏன் நீ அதை ஸ்லிப்பை எண்ணக்கூடாது? அப்ப இந்த சின்ன கேள்வியை கூட சுப்ரீம் கோர்ட் கேட்க மாட்டேங்குது. வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்தினால்தான் நம்ம யாருக்கு போடுறோமோ அந்த ஓட்டு செல்லும், இல்லைன்னா நம்ம போடுற ஓட்டு செல்லாத ஓட்டு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் சார். டாக்டர் வணக்கம். வணக்கம். இப்போ இந்தியா முழுக்க இப்போ நீங்கள் இவிஎம்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்கீங்க, தங்களோட ஆதங்களையும் நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க. ஏன் அரசியல் கட்சிகள் லீகல் ஃபைட்டு பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு மக்கள் மத்தியில் கொண்டு போக மாட்டேங்கிறீங்க? நான் ஒரு தனிநபர், நான் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடத்தி இது பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்குள்ள அக்கறை கூட உங்களுக்கு இல்லையா? உங்களோட ஆதங்கத்தை பதிவு செஞ்சுருக்கீங்க. இப்போ அதோட அடிப்படையில் இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி கூட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கூட சாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான ஆட்சியாளர்களுக்கு தேவையான வாக்காளர்களை நியமிக்கிற அளவுக்கு போயிடுச்சு இப்போ அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் ஒரு மக்கள் இயக்கத்தை கட்டி எழுப்புறீங்க, சுதந்திர தினத்தை 15ஆம் தேதியிலேருந்து அதையும் நீங்கள் ஒரு மக்கள் இயக்கமாக கொண்டு போகிறீங்க. ஸோ தமிழ்நாடும் இந்த தேர்தல் ஆணையத்தினோட மோசடியினுடைய எதிரொலியாக தான் இந்த தேர்தல் முடிவுகளும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி மக்கள் மத்தியில் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவிஎம் பற்றி கொண்டு போகிறீங்க? நான் தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அய்யநாதன் சாரும் நானும் தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஓவியா மேடம் ஒரு ஜூம் மீட்டிங் வச்சாங்க. அதில் பல்வேறு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். இதில் ஏன் இயக்கமாக கட்டியெழுப்பக்கூடாது என்ற கேள்வி எழுந்தது. அந்த கேள்விக்கு பதிலாக நானும் கொடுக்கக்கூடிய பேட்டிகள்லையும் சரி, திரு அய்யநாதன் அவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டிகள்லையும் சரி, மக்கள் இதை ஒரு மூமெண்ட்டாக உருவாக்குங்கன்னு தொடர்ந்து மக்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ இவிஎம் மூலமாக தான் ஒட்டுமொத்த மக்களின் வாக்குரிமை பறிக்கப்படுகிறது. அப்போ வாக்குரிமை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவிஎம்ஐ ஒளி, வாக்குச்சீட்டே வழி, இதுதான் கோஷம். அப்போ இதை ஒரு இயக்கமாக கட்டி எழுப்பணுன்ற கோரிக்கை எழுந்ததன் காரணமாக இப்பொழுது இந்த ஒத்த கருத்துடைய நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு முதற்கட்ட மீட்டிங் நடந்தது. இப்பொழுது 2ஆம் கட்ட கன்சல்டேட்டிவ் கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு. இது தொடர்ந்து இதுக்கான ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வெரி சீக்கிரம் இது ஒரு இயக்கமாக அறிவிக்கப்படும். இது மக்கள் இயக்கமாக மாறும். ஒரே நோக்கம் இவிஎம்மை ஒழிக்கிறது, வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர்றது, இதுதான் நோக்கம். நம்ம தொடர்ந்து 100% வாக்கு விவிபேட்டை ஸ்லிப்பை எண்ணுங்க, அது தெர்மல் பிரிண்ட் இல்லாமல் லேசர் பிரிண்ட்டாக மாற்றுங்க, விவிபேட் ஸ்லிப்பை எடுத்து ஓட்டு போட்டவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட்டை செக் பண்ணிவிட்டு ஒரு தனிப்பட்டியில் போடுங்க அப்படின்ற கோரிக்கையை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அதை கேட்குறதுக்கே இல்லை. அப்போ நம்ம எடுத்த உடனே நம்ம we are not going back to வாக்குச்சீட்டு முறை. ஆனால் நம்ம கேட்கக்கூடிய ஸ்டெப்புக்கு எந்த மதிப்பும் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கல, சுப்ரீம் கோர்ட்டும் கொடுக்கல. அப்போ இது மக்கள் இயக்கமாக மாற்றணுன்றதான் அடிப்படை எண்ணம். அப்போ நம்ம யாருக்கு வேணாலும் நீங்கள் ஓட்டு போடுங்க, எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, ஏடிஎம்கே போடுங்க, டிஎம்கே போடுங்க, டிவிகே போடுங்க, இல்லை பிஜேபிக்கு போடுங்க, இல்லை காங்கிரஸுக்கு போடுங்க, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. ஆனால் போடுற ஓட்டு கரெக்டாக அந்த கட்சிக்கு தான் போகுதுன்றது தெரியணும். இதுதான் மெயின் ஐடியா. அப்போ இதுக்கு அனைத்து கட்சிகளை சேர்ந்தவர்களும் அனைத்து மக்களும் இளைஞர்களும் இளம்பெண்களும் இதுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கணுன்றதான் அவர்களோட விழிப்புணர்ச்சியை கொண்டு வரணும். அவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்கணும், மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்கணும். இது மக்கள் போராட்டக்களமாக அதை மாற்றணும். அதே மாதிரி ஜனநாயக முறைப்படி இதை போராடி வென்றெடுக்கணும். இது சுப்ரீம் கோர்ட்டை என்னுடைய மெயின் போராட்டமே சுப்ரீம் கோர்ட்டை தலையிட வைக்கணும். சுப்ரீம் கோர்ட்டை தலையிட வைத்து எலெக்ஷன் கமிஷனை வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்ப வைக்கணும். இதுதான் எங்களுடைய அடிப்படை. இதுக்கான இந்திய மக்கள் வாக்குரிமை மீட்பு கழகம் என்ற ஒரு கழகத்தை ஆரம்பிக்கலான்னு ஒரு அடிப்படை வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது மூவ்மெண்ட் ஃபார் ரிட்ரீவிங்
ஓட்டர் ரைட்ஸ் எம்ஆர்விஆர் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டு உருவாக்கலான்ற சிந்தனை ஓட்டம் எழுந்திருக்கிறது. ஓகே. அதுக்கான அடிப்படை வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இளைஞர்களும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த மூமெண்ட்டை வந்து லான்ச் பண்ண உடனே அதனுடைய வெப்சைட்டு, இதனுடைய மொபைல் ஆப்பு இதெல்லாம் லான்ச் பண்ண உடனே அத்தனை பேரும் இணைந்து இதுக்கான ஒரு விழிப்புணர்ச்சியை மக்கள் மத்தியில் உருவாக்கணும், இளைஞர்கள் மத்தியில் உருவாக்கணும். இதுக்கான வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய போராட்டம் ஜனநாயக முறைப்படி நடக்கணும். அந்த போராட்டத்தின் விளைவாக சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஜனநாயக முறைப்படி நம்ம வாக்கு உரிமையை மீட்டெடுத்து தரணும் அப்படின்றதான் அதனுடைய கோரிக்கை. இது கூடிய சீக்கிரம் இது வந்து ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டாக தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் இது கொண்டு வருவதற்கான பூர்வாங்க வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கான வேலைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு கூடிய சீக்கிரம் இதுக்கான அறிவிப்புகள் வரும். எனக்கு இதில் 2 கேள்வி இருக்குது. முதல் ஒரு கேள்வி என்னென்னா, உங்களுக்கு இந்த மூமெண்ட்டாக எடுனா இது வரைக்கும் நீங்கள் பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க, திரைமறைவில் பல வேலைகள் செஞ்சுருக்கீங்க. இப்போ இது மூமெண்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு தாட்டு வந்து தோன்றிருக்கு பார்த்தீங்களா? அது எதுலேருந்து உங்களுக்கு உந்துதல் ஏற்பட்டுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து பொய்யா சொல்லுது. எலெக்ஷன் கமிஷன் சொல்கிற பொய்யை சுப்ரீம் கோர்ட்டை நம்புது. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாலும் சுப்ரீம் கோர்ட்டை அதை ஏற்றுக்கொள்கிறது. எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய பொய் ஒரு ஓட்டு சீட்டை வந்து நீங்கள் வந்து மடித்து 10 மடித்து உள்ளே போட்டு அதை திரும்பி அன்ஃபோல்டு பண்ணி என்றதுக்கு லேட் ஆகும். இதை வந்து டிஎன் சேஷன் வந்து அடுத்த நாளே எண்ணி 3ஆவது நாள் முடிவு அறிவிச்சிருக்காரு டிஎன் சேஷன். ஆனால் ஒரு சிம்பிள் ஸ்லிப்பை என்றதுக்கு 1 வாரம் ஆகும், ஒரு 3 மாதம் ஆகும்னு ஒரு பொய்யை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டை சொல்லுது. அந்த பொய்யை சுப்ரீம் கோர்ட்டு நம்பி விவிபேட் ஸ்லிப்பை என்ன வேணான்னு சொல்லுது அப்படின்னா, விவிபேட் ஸ்லிப் 17 லட்சம் வாக்கு விவிபேட் வாங்கியாச்சு, 17 லட்சம் பிரிண்ட் அவுட் வந்தாச்சு. உன்னை யார் தெர்மல் பிரிண்ட் போட சொன்னா? ஏன் வந்து லேசர் பிரிண்ட் போடக்கூடாது? ஒரு பூத்துக்கு 1500 ஓட்டு தானே மேக்சிமம், 1000 ஓட்டு தானே, தெர்மல் பிரிண்ட் போடக்கூடாது? ஏன் வந்து நீ வந்து அதை ஸ்லிப்பை எண்ணக்கூடாது? அப்போ இந்த சின்ன கேள்வியை கூட சுப்ரீம் கோர்ட் கேட்க மாட்டேங்குது. அப்போ என்ன அர்த்தம்? மக்கள் அது அழுத்தம் இல்லாதனால எதிர்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சிகள் கட்சிகள் வந்து சில கட்சிகள் இதில் பல நடந்த கட்சிகள் இருக்குது, பல நடக்காத கட்சிகள் இருக்குது, இதில் நம்பிக்கை உள்ள கட்சிகள் இருக்குது, நம்பிக்கை இல்லாத கட்சிகள் இருக்குது. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து அந்த புரிதல் ஏற்படாததன் காரணமாக, விழிப்புணர்ச்சி இல்லாததன் காரணமாக இது வந்து ஒரு மூமெண்ட்டாக மாறலை. ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்துது. சுப்ரீம் கோர்ட்டை அதை நம்பிட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி நம்மளுடைய வாக்குரிமையை பறிக்குது. ஸோ இதை பயன்படுத்தி வந்து ஒரு அரசு, ஒரு கார்ப்பரேட் அரசு தொடர்ந்து வந்து தனது முடிவுகளை எந்தெந்த மாநிலங்களில் எப்படிப்பட்ட பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி யாரை ஜெயிக்க வைக்கணுமோ அவங்கள ஜெயிக்க வைக்குது. ஸோ இதுதான் வந்து பிரச்சனையாக இருக்குது. அப்போ மக்கள் யாரை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறாங்களோ அந்த மக்கள் எண்ணம் நிறைவேறாமல் போயிடுது. அதனால் வளர்ச்சி தாமதப்படுது. வளர்ந்து வரக்கூடிய மாநிலங்கள் பின்னுக்கு தள்ளப்படுகிறது. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது. ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் பொழுது இந்திய இளைஞர்கள், இந்திய இளம் பெண்களது ஒட்டுமொத்த எதிர்காலமும் பாதிக்கப்படுது, நாசமாக போகுது. அப்போ இந்த எதிர்காலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் வாக்குரிமையை முதல்ல மீட்டெடுக்கணும். வேறு எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு வாக்குரிமை மீட்டெடுப்போம். நம்ம போடுற ஓட்டு யாருக்கு போடுறோமோ அவங்க ஜெயிக்கட்டும், அவங்க ஆட்சி நடத்தட்டும். அவங்க ஆட்சி சரியில்லையா அதை மாற்றி அடுத்த ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு உரிமை நம்மகிட்ட தான் இருக்கணும். அந்த உரிமையை விட்டு கொடுத்தோம்னா ஒட்டுமொத்த நம்ம எதிர்காலத்தை நம்ம சீரழிக்கிறோம்னு தான் அர்த்தம். எனவே அதுதான் இந்த இயக்கமாக உருவாக்குவதற்கான அடிப்படை காரணம். இங்கே நான் 2வது கேள்வி நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா, இப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட் இதை முக்கியமாக தலையிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. சுப்ரீம் கோர்ட் ஒரு இதில் தலையிடணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் அதை தேசிய அளவில் வந்து நீங்கள் அதை வந்து ஒரு கவன ஈர்ப்பை வந்து கொண்டு வரணும். அப்படிங்கிற போது இப்போ இப்போ நீதிமன்றங்கள் நம்ம பார்க்குறோம். டெல்லியில் நடந்த அந்த ரியார்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இது சம்மந்தமாக அவசர வழக்காக எடுக்க சொன்னால் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நீதியரசர்கள் நம்ம பார்க்குறோம். இந்த இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் நாம் வந்து தேசிய அளவில் ஒரு இயக்கத்தை கட்டமைக்கணும், தேசிய அளவில் கவன ஈர்ப்பை கொண்டு வரணும். அப்போ தான் சுப்ரீம் கோர்ட் அதை தலையிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இருக்குது. அப்போது நீங்கள் எப்படி அதை கட்டமைக்க போகிறீங்க? தேசிய அளவில் ஒரு தேசிய அளவில் தான் கொண்டு வரணும். எப்படி அதை வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட் கவனத்துக்கு நீங்கள் கொண்டு போய் அதை வந்து ஒரு சின்சியர் இஷ்யூவாக இது எப்படி நீங்கள் அதை இந்த எண்ணம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இந்த எண்ணம் வந்து விட்டது. இது உத்தரப்பிரதேசத்துலேயும் இந்த எண்ணம் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. இப்போ பல்வேறு மாநிலங்களில் இந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அதனால் வந்து இதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் அதை வந்து
செட்டசைட் பண்ண முடியாது. அதனால் வந்து இதுக்கு தேவை வந்து ஒரு கோஆர்டினேட்டட் அமைப்பு, ஒரு சேனலைஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. இதை சேனலைஸ் பண்ணி இந்த போராட்டத்தை வந்து மக்கள் ஜனநாயக போராட்டமாக முன்னெடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அழுத்தம் கொடுத்து இல்லை பார்லிமெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுத்து இதை நிறைவேற்ற வேண்டிய ஒரு தேவையை உருவாக்கணும். அப்போ அந்த தேவை வரும் பொழுது கண்டிப்பாக மக்களது குரலுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் என்று நம்ம நம்புகிறோம். இப்போ ஜனநாயக சக்திகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த இவிஎம் கூடாது, இதை இவிஎம் ஒழி, வாக்குச்சீட்டே வழி நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த சிஸ்டத்தில் எப்படி நம்ம போராட முடியும்? இவிஎம்மை பாய்காட் பண்ணணும். பீகாரில் எஸ்ஐஆர் நடக்கும்போது ஆர்ஜேடி தெளிவாக சொல்லிச்சு, நாங்கள் பரிசீலிக்கிறோம் தேர்தலை புறக்கணிக்கிறது சம்பந்தமாக அப்படின்னு சொல்லிச்சு. நாம் ஜனநாயக சக்தியில் ஏன் வந்து இந்த இவிஎம் இருக்கிற வரைக்கும் இந்த தேர்தலில் நாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம்? மக்கள் இயக்கமாக நாங்கள் வந்து நாங்கள் ஊரோட எங்கள் சமூகமாக மொத்தமாக நாங்கள் வந்து பாய்காட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து முதல்ல கட்டமைப்போமே. அதுதானே ஒரு அடிப்படையாக இருக்க முடியும். நிச்சயமாக பாய்காட் பண்ணுறது அது ஒரு வகை தான். பட் இருந்தாலும் இந்த ஜனநாயக நாட்டில் வந்து பாய்காட் எல்லாரும் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னொரு வழி இருக்குது. என்ன வழின்னா, ஒரு கான்ஸ்டுவன்சியில் 300 பேர் இல்லை 500 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணால் இவிஎம்ஐ கொண்டாட முடியாது. 300-500 பேர். ஓகே. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களால உடனே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை கட்சிகள் சேர்ந்து இதை ஒழிக்க முடியல அப்படின்னா வந்து ஒரு 500 கேண்டிடேட்டா வேட்புமனு தாக்கல் பண்ணி போட்டாச்சுன்னா நீ வாக்குச்சீட்டு போட்டு தான் ஆகணும். அவ்வளோதான். ஓகே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தேர்தல் ஆணையமே வந்து வாக்குச்சீட்டை வந்து அந்த தொகுதிக்கு மட்டும் கொண்டு வந்துடும். நான் இன்னொரு ரிக்வஸ்ட் கூட வைப்பேன். என்னென்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு இவிஎம் பயன்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய முடிவு. உள்ளாட்சி தேர்தல் நார்மலாக வாக்குச்சீட்டு படி தான் நடக்கும். ஆமாம். ஆனால் அதுக்கும் வந்து நம்ம வந்து இதை வச்சு நடத்துறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. எனவே வந்து நான் இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி அனைத்து கிராம சபைகளிலும், கிராம ஊராட்சி சபைகளிலையும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அனைத்து கட்சிகளும் முயற்சிக்கணும். திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் போன்ற அனைத்து கட்சிகளுமே வந்து ஒரு முயற்சி எடுக்கணும். இவிஎம்ஐ ஒளி, வாக்குச்சீட்டே வழி என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும். ஓகே. இந்த வேண்டுகோளை வந்து நான் வந்து எல்லா ஊராட்சி பிரதிநிதிகள், இந்த கிராம சபையில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து பிரதிநிதிகளும் இதை ஒரு தீர்மானமாக மக்கள் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றுவதற்கு நம்ம வழி செய்யணும் என்ற ஒரு கோரிக்கையை நான் இந்த உங்கள் இன்டர்வியூ மூலமாக நான் மக்கள் மத்தியில் வைக்கிறேன். இதுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கு இல்லையா? கர்நாடகாவில் ஆல்ரெடி லோக்கல் பாடியில் வந்து இந்த வாக்குச்சீட்டு முறையை தான் பயன்படுத்தி அவங்க, பஞ்சாபில் வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்தி பிஜேபி ஒன்றுமே இல்லையே. அதனால் வந்து இந்த வாக்குச்சீட்டு முறையை வந்து பயன்படுத்தினால்தான் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும், வாக்குரிமை நிலைநாட்டப்படும். நம்ம யாருக்கு போடுறோமோ அந்த ஓட்டு செல்லும், இல்லைன்னா நம்ம போடுற ஓட்டு செல்லாத ஓட்டு. நம்ம எதிர்காலத்தை வந்து பணைய வைக்க முடியாது. சரியா? எனவே மக்கள் வந்து இதை வந்து ஒரு மக்கள் இயக்கமாக எடுத்துகிட்டு போகணும். இதுக்கு நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கிரியா ஊக்கியலே தவிர இது வந்து மக்கள் இயக்கம் தான், மக்கள் போராட்டம் தான். இது நாங்கள் இதில் தலைவர்கள் கிடையாது, தலைவர்கள் யாரும் இதில் கிடையாது. நாங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு கோஆர்டினேட்டிங் பாடி, அவ்வளோதான். ஓகே. ஸோ இறுதியான கேள்வி தான், அப்போ எப்படி சிஜேபி ஒரு தன்னார்வ ஒரு தன்னெழுச்சியாக ஒரு மாணவர்கள் தானாக ஜந்தர் மந்தரில் கூடி ஒரு மத்திய அமைச்சரையே வந்து ராஜினாமா செய்ய வைத்து தங்களுடைய அந்த கோரிக்கையை இதுவரை செவிசாய்க்காத பாஜக அரசு, புரூட்டல் மெஜாரிட்டியில் இருந்த பாஜக அரசு அடிபணிந்து ஒவ்வொரு சறுக்களை சந்தித்து வருகிறதோ, அதுபோல நீங்கள் வந்து இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு எழுச்சிக்கு நீங்கள் ஒரு உந்துதல் சக்தியாக அவர்களுக்கு நீங்கள் எடுத்துரைக்கிறீர்கள். அவர்கள் இதை உணர்ந்து மத்திய பாஜகவிற்கும் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கும் புரியும்படி உணர்த்தினால் மட்டுமே இதற்கான தீர்வு அப்படின்னு சொல்லி நீங்கள் பின்னணியிலிருந்து நீங்கள் அதை ஒரு அறிவுறுத்தலை மட்டும் நீங்கள் செய்கிறீங்கன்னு. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.